அன்பான இறைமக்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை நேரத்திலே ஒரு வசனத்தை நாம் வாசித்து தியானம் செய்யலாம். அது மத்தேயு 6ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்கள் சேர்க்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார், அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா என்று நாம் பார்க்கிறோம். ஆர் யூ நாட் ஆஃப் மோர் வேல்யூ than they? அந்த ஆகாயத்து பட்சிகளை காட்டில் நீங்கள் ஆண்டவருக்கு விசேஷமானவர்களாக இருக்கிறீர்கள். ஏனென்றால் இந்த ஆகாயத்து பறவைகளை ஆண்டவர் போஷிக்கிறவராக இருக்கிறார். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகள் களஞ்சிகள் சேர்க்கிறதும் இல்லை. அப்படிப்பட்ட பறவைகளையே ஆண்டவர் போஷிக்கிறார் என்றால் அவருடைய சாயலிலே படைக்கப்பட்டிருக்கிற உங்களையும் அவர் போஷிக்கின்றவராக இருக்கிறார். நான் நிற்கின்ற இடம் அமராவதி என்கின்ற ஒரு அணை. இந்த அணையினுடைய பிற்பகுதியிலே மிக பெரிய அழகான மலைகளை நாங்கள் பார்க்கலாம். இங்க இருக்கிறவர்கள் சொன்னாங்க, இந்த மலையிலிருந்து யானைகள், கரடிகள், சிறுத்தைகள், புலிகள் போன்றவை எல்லாம் மாலை நேரங்களிலே இங்கு தண்ணீர் பருகி செல்லும், இங்கு இருக்கிற உணவுகளை அது சாப்பிடும் என்று சொன்னார்கள். இப்படிப்பட்ட விலங்குகளுக்கும் ஆண்டவர் உணவை போஷிக்கிறவராக இருக்கிறார். அனுதின உணவை அவைகளுக்கு கொடுக்கிறவரா இருக்கிறார் என்றால் அவருடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் உணவை கொடுக்க அவர் மாட்டாரா? அல்லது உலக பிரகாரமான தேவைகளை சந்திக்க மாட்டாரா? ஒருவேளை இந்த அழிந்து போகிற உணவை காட்டிலும் அழியாத ஒரு உணவையும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். எனவே மனிதர்கள் உயிர் வாழ 2 விதமான உணவு. ஒன்று பிசிக்கல் ஃபுட், அதாவது உடல் ரீதியான உணவு எப்படி முக்கியமோ அதை காட்டிலும் மேலாக ஆவிக்குரிய உணவு, ஸ்பிரிச்சுவல் ஃபுட் என்பது மிக முக்கியமான ஒன்று என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். அதற்காக நாம் ஆண்டோட வார்த்தையை கேட்போம், இறை தியானம் செய்வோம். இறை வார்த்தையை அதிகமாக நாம் படிக்கின்ற போது கண்டிப்பாக அப்படிப்பட்ட ஒரு உணவையும் ஆவிக்குரிய உணவையும் கர்த்தர் கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். God bless you.